பேச்சும் மணல் பறக்க செயலும் செய்பவர், ஈஆரின் கொள்கைகளை இளைஞரிடம் விதைப்பவர், மாநில இளைஞரணி செயலாளர் திரு எஸ் சூரியமூர்த்தி அவர்களை பேச வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாபெரும் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு, கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையினுடைய கொங்கு மாமணி திருச்சி தேவராஜன் ஐயா முன்னிலையிலே இன்னைக்கு திரண்டிருக்கிற கூட்டம், இங்கே அமர்ந்திருக்கிற மக்கள், தமிழகத்தினுடைய அமைச்சரே சொல்லி இருக்கின்றார்கள், கொங்கு நாட்டினுடைய தளபதி மதியம் 2 மணி வாக்கிலே வாருங்கள் என்று சொல்லினாரே என்று. அப்பொழுது எல்லாம் சாப்பிட சென்று விடுவார்கள் என்று அமைச்சர்கள் யோசனை செய்தார்கள். ஆனால் இங்கு வந்து பார்த்தபோது அரங்கம் நிறைந்த அரங்கத்துக்கு வெளியே மக்கள். காரணம், உணவுக்காக செல்லக்கூடிய மக்கள் இல்லை, அனைவருக்கும் உணவளிக்கக்கூடிய சமுதாயத்திலே பிறந்தவர்கள் என்பதை எடுத்துக்காட்டி நிரூபித்திருக்கின்றீர்கள். உதயசூரியன் சின்னத்திலே நின்று செய்து ஒரு எம்எல்ஏ எம்பி போய் என்ன சாதிக்க முடியும் என்ற கேள்வியை துரோகிகள் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சிங்க டெல்லி செங்கோட்டையிலே சென்று தீரன் சின்னமுடைய குரலை, காளிங்கராயனுடைய குரலை, கோவைச்சலினுடைய குரலை முதலிலே ஒலிக்க செய்த பெருமை ஏகேபி சின்ராஜ் அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஆளுங்கட்சியிலே ஒரு எம்எல்ஏ உதயசூரியன் என்று என்ன செய்ய முடியும் என்று கேள்விகளை கேட்டார்கள். நம்ம சிங்களா சென்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தமிழக முதலமைச்சரோடு பயணித்து இன்னைக்கு பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த மண்ணுக்கு அந்த பெருமை உண்டு. எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே போராட்டத்தை நடத்தினோம். இதற்கு முன்பு இருந்த அரசு, கொங்கு நாட்டிலே முதலமைச்சர், வலிமையான அமைச்சர்கள், ஆனால் எய்ம்ஸ் மனை மதுரைக்கு சென்று விட்டது. என்ன பிரயோஜனம்? ஏதோ அரசியல் செய்வதற்காக நமது பொதுச் செயலாளர் பெருந்துறையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் என்று கேட்கவில்லை. காரணம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல் பல்வேறு பகுதியிலே சாயக்கழிவு, தோல் கழிவுகளால் நமது மக்கள் தோல் வியாதி மற்றும் கேன்சர் மற்றும் குழந்தையின்மை பல்வேறு பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் பல்வேறு பகுதியிலே மலடு நீக்கும் மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த கழிவுகள் தான். அது மட்டுமல்ல, ஆண்கருவையும் பெண்கருவையும் எடுத்து நம்மளுடைய பெண்கள் வயிற்றிலே வளர்க்க முடியாமல் தென் மாவட்டத்திலிருந்து பெண்களை வரவழைத்து வாடகத்தாயினுடைய வயிற்றிலே கருவை சுமக்கக்கூடிய அவலமான நிலைமையிலே இந்த மண் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இந்த மண்ணுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார். கொங்கு மண்டலத்திலே முதலமைச்சர் இருந்து என்ன பிரயோஜனம்? அமைச்சர் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் உதயசூரியன் நின்று செய்து சிங்கமாக சென்று முதலமைச்சர் மோடியை பதவியேற்று பார்த்த முதல் நாளிலே கொங்கு மண்டலத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும், ஈஆர் ஈஸ்வரனுடைய கோரிக்கை என்று மோடியிடத்திலே பேசிய வலிமை நம்மளுடைய பொதுச்செயலாளருடைய கோரிக்கை. இப்படி பல்வேறு விஷயங்கள். 100 நாள் வேலை திட்டத்தை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும். இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசினால் அது ஏதோ அரசியல் செய்வதற்காக அல்ல, இந்த பகுதியினுடைய மக்களுக்காக, மண்ணுக்காக வைக்கக்கூடிய கோரிக்கை. பல்வேறு அரசியல் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுச்சாளரத்திலே கோரிக்கை. நாங்க பேசினா அந்த கோரிக்கை நிறைவேறாது, ஈஆர் ஈஸ்வரன் பேசினா அந்த கோரிக்கை நிறைவேறும் என்று சட்டமன்றத்திற்கு வெளியே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுச்செயலாளரிடத்திலே கோரிக்கை வைக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு நல்ல தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் பதவிக்காக அரசியல் ஆரம்பிக்கவில்லை, நம் எதிர்கால சந்ததிக்காக இந்த அரசியல் களத்தில் இருக்கோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்திலே இந்த மண்ணிலே நமது பெண்கள், நமது சந்ததிகள் வலிமையோடு, பாதுகாப்போடு, உரிமையோடு, உறவோடு வாழ வேண்டும் என்றால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வலிமையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பல்வேறு இடங்களிலே பிசிஆர் வழக்கு, ஆளுங்கட்சியில இருந்தாலும் எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய ஒரே இயக்கம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. வருகின்ற காலத்திலே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பெண்களுக்கும்
பிரச்சனை வரும் என்றால் தீரன்படை தயாராக இருக்கின்றோம். பொதுச் செயலுடைய கண் அசைவுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் எங்களுக்கு அடுத்தபடி என்னுடைய பெண்களுக்கும் மக்களுக்கும் எங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கும் பிரச்சனை என்று வந்தால் தீரன்படை சட்டம் சரியாக செய்யவில்லை என்றால் சட்டத்தை கையில் எடுப்பதற்கு 10,000 இளைஞர் படை தயாராக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த நேரத்திலும் எதற்காகவும் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக ஈஸ்வரனுடைய கண் அசைவுக்காக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் சிறைக்கும் சட்டத்துக்கும் நீதிக்கும் தாண்டி வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வருகின்ற காலத்திலே தீரன்படை பொதுச்சேருடைய கண் அசைவுக்கு மட்டும் காத்திருக்கும் என்பதை கூறி வருகின்ற காலத்திலே அரசியலை தாண்டி கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற நமது மக்களுக்கும் பெண்களுக்கும் எந்த பிரச்சனை என்றால் தீரன்படை தயாராக இருக்கும் என்பது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இளைஞரணி சார்பாக ஒட்டுமொத்த இந்த மாநாட்டினுடைய பாதுகாப்பை கடந்த 2 நாட்களாக கட்டி காத்து கொண்டிருக்கின்ற தீரன்படையின் ஒட்டுமொத்த இளைஞர்களின் சார்பாக இன்று